மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளாக வீடியோ போடவே இல்லை. எங்கே போதும் தாய்லாந்து போய் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு முக்கியமான 3 நாள் ஆல்ரெடி நான் கமிட் ஆனது என்ன அப்படின்னா, இந்த ரியல் கன் இருக்கு இல்லையா, அது சுடுறது. அது ஷார்ட் கன்னில் ஆரம்பித்து ஹேண்ட் கன் வரைக்கும் எல்லா ரகமான விஷயங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இது வந்து ஒரு பொழுதுபோக்காக சில பேருக்கு பிடிச்சிருக்கோம். அதில் எனக்கு பிடிச்ச பொழுதுபோக்கில் இது ஒன்று வச்சுக்கோங்க. இது முடிச்சிடும். இது முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது அந்த பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு வரும். உள்ளே வந்தால் நான் பொதுவாக ஏர்போர்ட் வந்தோம் எங்கேயோ ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஏதாவது ஒரு ஓரமாக பார்த்து ஒட்டிகிட்டு கிடக்கிற ஆள். கடைசியாக கூப்பிட்டாங்கன்னா கடைசியாக எல்லோரும் போனதும் லாஸ்ட்டாக ஆள் வருவேன். ஏன்னா இப்படி வரேன், நான் சொல்கிறேன், என் வாழ்நாளில் மனம் நொந்துன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இதை நான் வந்து சொல்லும்போது என்ன வயிறு எரிஞ்சு கத்துவாயில அந்த மாதிரி லெவலுக்கு என் மனைவியை பார்த்தா. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அங்கே நடந்துக்கிட்ட விதம். அந்த ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா 153 நைட்டு 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்புது சென்னைக்கு. சென்னைக்கு வர பேசஞ்சரில் ஒரு 40-50 பேர் இருப்பானுங்க. எது இந்த பேக்கேஜ் போட்டு வருவானுங்களே, சுற்றுவானுங்களே, வந்து நின்று அந்த டோரை ஓப்பன் பண்ணதான் அந்த ஜோன் 1, 2, 3 நிற்குது. அதில் ஒழுங்காக நிற்கலை. திறந்துன்னு குடு ஓடுறானுங்க. அந்த பஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. பஸ்ஸில் வந்து இறங்கினதுமே நேராக அந்த ப்ரொப்பலர் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த போட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே ஓடுறானுங்க. அங்கே இருக்கிறது ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஸ்டாஃப், அதாவது அந்த ஃபீல்டுக்கான ஸ்டாஃப். அந்த கேட் கோஆர்டினேட்டரில் ஆரம்பித்து அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் வரைக்கும் இருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, குறைஞ்ச சம்பளத்தை வேலை ஆகுறவனுங்க. அவனுங்க அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டும் தான் இங்கே நிற்கிறது. பேசஞ்சரான நம்மளை சரியாக அனுப்பி வைக்கணும். ஆனால் எதையுமே செட்டப் பண்ணாமல் அந்த ஃபீல்டில் நிற்கக்கூடிய அந்த உதவிக்கு வந்த பொண்ணு இல்லையா, அது பக்கத்தை அவங்க இழுத்துக்கிட்டு அது ஃபோட்டோ எடுக்கிறது. அது கூச்சப்பட்டு என்னை கேட்டால் அந்த பொண்ணு அவங்க கற்பழிக்காமல் விட்டாங்க. அந்த லெவத்தில் போட்டு கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. இதுக்கப்புறம் அதில் ஒரு கூட்டம் ஒரு 4-5 பேர் வச்சுக்கோங்க. அவன் வயசு எப்படி ஒரு 55லேருந்து ஒரு 60 இருக்கும். அவன் போய் என்ன பண்ணுறான், அதே பொண்ணுகிட்ட வணக்கம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அவனு போய் நிற்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அருவருப்பு இல்லையா, அது உச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா பக்கட்டும் நீ நம்ப மாட்டீங்க, அந்த குரூப் அப்படியே ஆடுன ஆட்டுக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நொந்து போய் ஒரு ஓரமாக நிற்கிறேன். அது ஏறவே இல்லை. அந்த ஒவ்வொரு படியிலையும் அப்படியே வீடியோ வச்சு, ஆமாம் இவர் மணிரத்னம் கேமரா வச்சுருக்காரு, வச்சு வீடியோ எடுத்து தள்ளிடுவாங்க. ஏதோ எடுக்கிறோம் ஒரு ஞாபகத்துக்குன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொருத்தரும் எடுக்கிறான். உச்சகட்ட ஆட்டம். நீங்கள் எங்கேயாவது ஏர் ஹோஸ்டஸ் சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படி இருந்தால் என்னால் ஏர்கிராஃப்டை எடுக்கவே முடியாது, ஏர்கிராஃப்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு கற்று கோமாகறாங்க. அப்போவே அடங்கவே இல்லை. உள்ளே ஏறி அங்கேயும் ஆடுறானுங்க. ரிட்டர்ன் வரும்போது பண்ணுறதுக்கு ஒரே காரணம் தெரியுமா, நம்ம ஊருக்கு தான் போகிறோம்ல, என்ன அலும்பு வேணால் பண்ணலாம். இது என்ன ஒரு மாதிரி புத்தி நான் கேட்குறேன். இது என்ன புத்தி? இது இங்கே கிடையாது. பொதுவாக இது ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, வெளிநாடு வாழக்கூடிய பெரும்பாலான நபர்களுடைய பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ஒரு குடிமகனை பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறது, அந்த புத்தியே இல்லாமல் வளர்றது. நான் கேட்குறேன், ஏதோ 2-3 பேர் பண்ணால் அது எக்ஸப்ஷனல். ஒரு கூட்டமாக செஞ்சானா அது என்னன்னு சொல்லுவேன். இப்போ இந்த விவகாரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ஆர்ஐ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை மற்ற நாடுகளை வாங்குறத விட இந்தியாவில் வாங்க வேண்டிய தேவை எதனால் அவசியமாகுது அப்படின்னா, மற்ற நாடுகளில் இங்கே 30% 50% வரைக்கும் குறைவு. இது உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்புன்னு இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு ஏறக்குறைய ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த UK, US போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, இதில் அந்த கவரேஜ் பண்ணக்கூடிய ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த 45-44 இதுக்குள்ளேயே ரொம்ப சேஃபாக நகருவாங்க. இங்கே அந்த ஏஜ் வந்து 80 வயது வரைக்கும் இருக்குது. எனவே இங்கே கொடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடைய விவரங்கள் இருக்குல்ல, அதை டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ஆர்ஐக்கு அவசியமான ஒன்று. அதுலேயும் தற்போது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் பார்த்துக்கிறாங்க கவர்மெண்ட். அதாவது ஜிஎஸ்டி இல்லை, அது என்ஆர்ஐ. ஒருவேளை என்ஆர்ஐயாக இருந்து என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இங்கே ஒரு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே அதோட சேர்த்து அடிஷ்னலாக 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. அதில் நீங்கள் ஆனுவல் ஒரு ஆண்டுக்கான ப்ரீமியமாக செலுத்துகிறோம் அப்படின்னா நோட்டல் டிஸ்கவுண்ட் ஒன்று வரும், அது ஒரு 5% வரும். இதெல்லாம் சேர்த்து சும்மா 23% வரைக்கும் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குல்ல, இதுலேயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் சுமார் 35 லட்சம் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. மற்ற விவரங்களில் நீங்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க, அதில் பாலிசி என்ன, அதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் பர் மந்த்துக்கு, அது எப்படியான ஆஃபர் கிடைக்கும், எப்படியான கவரேஜ் இருக்கும், இந்த விஷயங்களை பார்த்துக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம என்ஆர்ஐ இருக்கிறதுனால அங்கேருந்து சரியான கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுக்கு போதுமான அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் மேனேஜர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி ப்ரீமியம் பேக்லாம் நம்ம ஆன்லைனில் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லை ஹிடன் சார்ஜஸ் எதுவும் விழுகாமல், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கொடுக்குறாங்களே, உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை அலாட் பண்ணுறாங்களே, இதில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் பார்த்துக்கிறது என்னை கேட்டால் நல்லது. எனவே டேர்ம் இன்சூரன்ஸ்
எதிர்பாராத விபத்துகள் ஆரம்பித்து எதுவும் நடக்கலாம். அதுலேருந்து நம்ம ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி தேவை, அதை குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குறோம். அதோடு சேர்த்து எதிர்பாராமல் வரக்கூடிய நோய்கள், இந்த நோய்கள்லேருந்து நம்மளுடைய செலவினங்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய சேவிங் மொத்தமாக எடுக்காமல் இருக்கணும். இந்த காரணங்களால் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது என்ஆர்ஐக்கு இங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்கான தேவை இருந்துச்சுன்னா ஒரு மாதம் 820 ரூபா எடுத்து வைக்கணுமா, ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் கவரேஜ் பண்ண முடியுமா, அது எடுத்து வைக்கிறது என்னை கேட்டால் புத்திசாலித்தனம். அதில் நீங்கள் ஜிஎஸ்டி சுமார் 23% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அதையும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ மீண்டும் அந்த தாய்லாந்து ஏறினல அந்த விஷயத்துக்கு வரேன். அது மட்டும் கிடையாது, ஏறி உள்ளே உட்காந்ததுமே இந்த ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு போகிறாங்களே அவங்கள பார்த்து பாய் பாய் பட்டையா, ஹாய் ஹாய் பட்டையா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கானுங்க. இது என்ன இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுதுன்னா, தாய்லாந்துனாலே எல்லா பெண்களுமே ப்ராஸ்டியூஷன் நோக்கி நகர்றாங்க. இப்படி ஒரு கேவலமான புத்தியோட தான் நீங்கள் கிளம்பி போகிறாங்க. அது நல்லாவே தெரியுது. நீங்கள் இங்கே போய் இறங்குனீங்கன்னா ஒட்டுமொத்த நாடும் போதுமான அளவு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. அந்த சுதந்திரத்தை நீங்கள் சரியாக கையாளணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு டயத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லா இடங்களையும் பீர் கிடைக்குது, இல்லாட்டி ஒரு பார் ஃபெசிலிட்டி இருக்குது, இது எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்கானா நீங்கள் அவங்களோட தெருக்கள்லையும் இல்லாட்டி அவங்களுடைய ரோடுகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சாராயத்தை போட்டு உருண்டு வாயில சாப்பிட்டுட்டு உருள் வாயில அந்த மாதிரி யாரையும் பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, நீ 10 பேரை புக் பண்ணுறீங்க, எது டாக்ஸியை புக் பண்ணுறீங்களா, எனக்கு தெரிஞ்ச 6 பேர் பெண்கள் வருவாங்க. அதனால் உழைச்சி சாப்பிட்டுருக்காங்க. அந்த உழைச்சி சாப்பிட்றவங்களை சேர்த்து நீ இப்படி பார்த்துன்னு வச்சுக்கவேன், உன் புத்தி என்ன கொண்டு அடிக்கிறது? நான் கேட்குறேன், ஊர் உலகத்தில் உனக்கு இது மட்டும்தான் தெரியும், அதை வச்சு ஒட்டுமொத்தமாக இதை தான் பேசி தெரியுவேன், இதை மட்டும்தான் தேடுதல் அப்படியா நினச்சி இந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஓடுறாங்கள, இதையெல்லாம் எந்த காலத்தையும் திருத்த முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லையே எதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சிவிக் டியூட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு குடிமகனாக பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும். நீங்கள் நம்புங்க, ஜப்பான் ஆரம்பித்து மற்ற நாடு நீங்கள் புகழ்ந்தா பத்தாது, அவன் பள்ளிக்கூடங்களில் ஒரு விஷயம் சொல்லித்தரான். அது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைமுக்கு எதிராக உடனே ரிப்போர்ட் பண்ணணும். அது முதற்கொண்டு உன்னோட டியூட்டி, நீ அதை செஞ்சாகும். ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரினரோ இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாங்கன்னா அது தெரிஞ்சு நீ கண்டுக்காமல் போகக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு தேவையான உதவி உன்னால் முடியும்னா செய்யணும். இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைக்கும் போது அவன் என்ன மாதிரி ஒரு பொது சமூகத்தில் இருக்குன்ற புத்தி வேணாம். ஒரு புத்தியே இல்லாமல் ஏர்போர்ட்டில் வந்து 40 நாள் சோற பார்க்காத நாய் அலைஞ்சா கோவம் வருமா வராதா சொல்லுங்க? நீ செய்யறது ஒட்டுமொத்த நாட்டை அசிங்கப்படுத்திருக்கு. இங்கே இருக்கிற எல்லா பேரும் சேர்த்து அசிங்கப்படுத்துற. 2ஆம் உலகப் போரில் சுக்குநூறாக ஒன்றும் இல்லாமல் போய் திரும்பவும் ஜப்பானில் எழுந்து நிற்க முடியுதுன்னா அந்த மக்கள் அந்த சட்டத்தை இல்லையா அது ஒபே பண்ணுறது, அதாவது அதை ஏற்றுக்கிட்டு பொது இடங்களில் எப்படி நடக்கின்ற தன்மையோட இருக்கிறது. அந்த பொது புத்தியில் இருக்கிறதே கிடையாது. அதாவது ஒரு முதல் முறையாக போகிறோம் இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறோம்னா அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒன்று இல்லையா, அங்கே ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குல்ல, அதை மீறி காலித்தனமாக ஆடிக்கிட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட் நினச்சிக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒன்று இருக்குது, எல்லா இளவையும் கற்றுக் கொடுக்குறதுக்கு அதை எல்லாம் செஞ்சு நீ ஹீரோஸை காட்டுறதுக்கு அங்கேயே கிடச்சி அந்த மக்கள் எப்படி வாழ்றான்னு புத்தி வேணாம். 4 நாள் ஊரை பார்க்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு புத்தி இல்லைன்னா என்ன சொல்கிறது? மொத்தம் லைன் கட்டி நிற்கிறேன். எவ்வளோ ஒருத்தர் ஹார் அடிப்பானா, எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறான், ரோட்டில் முதற்கொண்டும் தன்னுடைய டியூட்டி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறான். அந்த 4 நாள் அலைஞ்சும் புத்தி இல்லாமல் வந்ததும் ஊருக்கு போகிற திமிரில் இப்படி ஆடுனா உன்னை என்னன்னு சொல்லி திருத்துறது? அதனால் இந்த பொது இடங்களில் நடந்துக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒன்று பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்லிக்கிற வேண்டியது அவசியம். இன்னொன்று நடக்கலையா கம்பெடுத்து சாத்தினா தான் உண்டு. ஏன்னா ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லாட்டி 4 அடி வாங்கியாவது புத்தி வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இதே சவுதி அரேபியாவில் போய் அந்த ரோட்டில் போய் இவன் துப்புவானா ஆனால் இங்கே பண்ணுவான், அங்கே போய் குப்பையை போடுவானா ஆனால் இங்கே பண்ணுவான். ஏன்? இவனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோதான் தகுதி. எனவே இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று நாடு இந்த மாதிரி நபர்களை பிடிச்சி சரியாக கண்டிக்கணும், அந்தந்த மாநிலங்கள் கண்டிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் தெரியுமா, இவங்களை பேக்கேஜ் போட்டு ஒருத்தி அனுப்புறாங்க பாருங்க, எந்த ஊருக்கோ அனுப்பிவிட்டு போய் ஆடிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறான் பாருங்க, அவனை பிடிச்ச நாள் சாத்தணும். அவன்கிட்ட சொல்லணும், எந்த ஊருக்கு போனாலும் நாட்டோட மரியாதையை காப்பாற்றணும், அது மாதிரி நடந்துக்கலன்னு வச்சுக்கோ உன்னையே தான் சாத்தணும். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு போகிற ஏதோ நோக்கத்துக்கு போகிற உனக்கு தனிப்பட்ட சுதந்திரம், அது கூட நான் தலையிட விரும்பவே இல்லை. நீ போகிற, ஆனால் பொது வழியில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை ஒன்று புரிஞ்சு நடக்கணும். இல்லாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்தந்த ஸ்டேட் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப வராங்களா கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு 4 சாத்தியாக திருத்துங்க. ஏன்னா இது சம்மந்தமாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக அதுவும் என்ஆர்ஐக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போங்க. எல்லா நிறுவனங்களையும் தெரிஞ்சு ஒப்பிட்டு பாருங்கள், அதில் எது சரி தவறுன்றதை நீங்களே முடிவு பண்ணுறது நல்ல விஷயம்.